இன்றைக்கு தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா, பல பெரிய கோயில்கள்ல தரிசனம் பண்ணுறது பெரிய பெரிய ஒரு சிரமமா இருக்குங்க. பெரிய கோயில்கள்ல 4, 5 மணி நேரமாவது பொது தரிசனத்துல காத்திருந்து ரொம்ப தூரம் நடந்து தாங்க போய் தரிசனம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா, சிறப்பு தரிசனம் டிக்கெட் எடுத்தா கூட குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் லைன்ல நின்னு காத்திருந்து தாங்க போயிட்டு தரிசனம் பண்ண முடியுது. இதனால பல தாய்மார்கள், குழந்தைகள், வயதானவர்கள், அப்புறம் நடக்க முடியாதவங்கலாம் சிரமப்படுறாங்க. பாத்தீங்கன்னா, இந்த வெயில் நேரத்துல குழந்தைகள் கையில வச்சுக்கிட்டு தாய்மார்கள் இந்த கியூல நின்னு படுற பாடு சொல்லி மாளாதுங்க. இதற்கெல்லாம் தீர்வு காண்ற மாதிரி தான் தமிழக அரசு ஒரு சிறப்பான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உங்களுக்கு எப்போ முடியுதோ அந்த நேரத்துல நீங்க போயிட்டு கோயில்ல உடனடியா தரிசனம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டங்க. பாத்தீங்கன்னா, இனிமேல் திருப்பதியில எப்படி ஒரு ஸ்லாட் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போறோமோ, அதே மாதிரி சிஸ்டம் தான் தமிழ்நாடு அரசு நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வர கோயில்களுக்கு கொண்டு வர இருக்கிறாங்க. இதன் மூலம் ஒரு மாலை வேளையில ஒரு 8 மணிக்கு நீங்க கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு நீங்க அன்னைக்கு காலையிலே புக் பண்ணிட்டு, நிதானமா ஒரு 7:30, 7:45 மணிக்கு போனீங்கன்னா, 8 மணி தரிசனத்துக்கு நேரா போய் சுவாமிய பார்த்துட்டு வர மாரி ஒரு அற்புதமான சிஸ்டத்த கிரியேட் பண்றாங்க. இதுக்கு சாஃப்ட்வேர் NSIC என்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் கீழ கொண்டு வராங்க. இதனால என்னன்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 44,000 கோயில்கள் இருக்குதுங்க. பெரிய கோயில்கள், சின்ன கோயில்கள்ன்ட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கு. இதுல பெரிய கோயில்களுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் கொண்டு வர போறாங்க. முதல்ல இமிடியேட்டா பாத்தீங்கன்னா, சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்கும், அதே மாதிரி சென்னை புறநகர்ல இருக்கிற மாங்காட்டு அங்க இருக்கிற காமாட்சி கோயிலுக்கும் இந்த 2 ஆன்லைன் புக்கிங், அதாவது ரிசர்வேஷன் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இதன் மூலம் முன்கூட்டியே நீங்க ஒரு சிறிய கட்டணத்தின் மூலம் அந்த முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டு நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல போயிட்டு சுவாமி தரிசனத்தை ரொம்ப நேரம் அங்க லைன்ல நின்று காக்காம கால் கடுக்க கால் வலிக்க நின்று நீங்க நிற்காம நேரா போய் தரிசனம் பண்ற முறையை கொண்டு வராங்க. இது கொண்டு வரதுனால பொது தரிசனம் இருக்காதா, அல்லது நம்ம இப்போ திடீர்னு சுவாமி எனக்கு நேரம் இருக்கு 2 ஹவர்ஸ் நான் போய் டக்குன்னு சுவாமியை கும்பிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த தரிசனமும் இருக்குங்க. அது பிசிக்கல், அதாவது அங்க நீங்க நேரடியா போய் எந்த ஒரு முன் புக்கிங் இல்லாம போய் அங்க போய் சுவாமி தரிசனம் பண்றதுக்கும் அந்த கியூவும் இருக்கும். தனியா இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு சிஸ்டமும் வருதுங்க. சோ இதனால உங்க கன்வீனியன்ட் நேரப்படி நீங்க சுவாமி தரிசனத்தை பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலும், அதே மாதிரி மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பாத்தீங்கன்னா, வார இறுதியில 7,000 8,000 பேர் அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் வரதா சொல்லப்படுதுங்க. இதனால பாத்தீங்கன்னா அங்க பெரிய கிரௌட் வந்துருது. திடீர்னு ஒரு பெரிய கிரௌட் வரும்போது அந்த கோயில் மேனேஜ்மெண்ட்னாலையும் அந்த கிரௌடு மேனேஜ் பண்ண முடியாம சிரமப்படுறாங்க. கூட்டத்துல வெயில் நாட்கள்ல இன்னும் சிரமம் ஆயிடுது. மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, கோவில் நிர்வாகம் திணறக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை முதல்ல பார்த்தசாரதி கோயிலுக்கும் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் கொண்டு வராங்க. அங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அது மீதி தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையா இருக்கட்டும், திருத்தணியா இருக்கட்டும், திருச்செந்தூரா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், ராமேஸ்வரமா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய கோயில்கள்ல ஏன் மதுரை கூட இருக்கட்டுங்க, எல்லா கோவிலுக்கும் இந்த ஒரு ஆன்லைன் புக்கிங் நடைமுறை வருங்க. உண்மையிலேயே இப்போது புதிதாக பதவியேற்றிருக்கும் தாவேகா அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் மிக திறமையாக பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா முந்தைய திமுக ஆட்சியில் இருந்த 5,000க்கும் மேற்பட்ட அந்த ட்ரஸ்டீஸ், அவங்கள அறங்காவலர்கள்லாம் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் போன பிறகு புது அறங்காவலர்கள் புது ஆபீசர்ஸை போட்டு இன்னுமே திறம்பட கோவில் நிர்வாகம், கோவிலுடைய சொத்து பராமரிப்பு, கோவிலுடைய பராமரிப்பு இது எல்லாத்தையுமே பண்ண போறாங்க. நம்ம அதை ஒரு இப்ப இருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள கண்கூடாந்த ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க போறோம். அதை தவிர அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களே பாத்தீங்கன்னா பல கோவில்களுக்கு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. நேரா போயிட்டு அங்க இருக்கிற பிரசாதத்தை சாப்பிடுறாரு. கோவில் மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா கோவில தரப்படும் அன்னதானத்தை சாப்பிடுறாரு. இதன் மூலம் ஒரு திடீர் ரெய்டு பண்றது மூலம் அந்த கோவில்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றத கண்கூட அவரே பாக்குறாரு. ஒரு இளைஞர், அதனால
அவர் கண்டிப்பா வந்து எல்லா கோவில்களுக்கும், பெரிய கோவிலுக்கும் விசிட் பண்ணி, ஒரு கோயிலுக்கும் இருக்கிற தனித்தனி பிரச்சனைகள் எல்லாம் அவர் அட்டெண்ட் பண்ணி, மக்களுடைய, பக்தர்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்து, நல்லபடியா நாம் வந்து முந்தைய தலைமுறை எப்படி வந்து ஒரு கோயிலுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியா போயிட்டு, ஒரு கடவுள வந்து கிட்ட நின்னு தரிசனம் பண்ணிட்டு, மகிழ்ச்சியோட திரும்பி வந்தாங்களோ, மன நிறைவோட திரும்பி திரும்பி வந்தாங்களோ, அதே போல இப்ப இருக்கிற தலைமுறைக்கும், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற தலைமுறை மட்டுமல்ல, இப்ப இருக்கிற வயசானவர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் எல்லோருமே ஈஸியா கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரா மாரி சிஸ்டத்தையும் கொண்டு வரணுங்க. நல்ல சுத்தமான, சுகாதாரமான கோயில் அமைப்புகள் இருக்கணும். கோவில் குளங்கள்லாம் தூர்வாரப்பட்டு இருக்கணும். குடிநீர் குடிக்கிறதுக்கான குடிநீர் தரமான நல்ல குடிநீர் வந்து கோவில்ல எல்லா இடத்துலயும் கிடைக்கணும். அதே மாதிரி வந்து பிரசாதம் நல்ல குவாலிட்டி பிரசாதங்கள் தரப்படணும். நல்ல அன்னதானம் தரப்படணும் ஆக்சுவலா. பல கோவில்ல பாத்தீங்கன்னா, சின்ன கோவில்கள்ல யாரையும் நம்ம குறை சொல்லலைங்க. அன்னதானம் போடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு தரம் இல்லைன்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. அவர்களுக்கு என்ன தரப்படுதோ அத வச்சுதான் அவங்க பண்றாங்க. நிர்வாகத்து மேல எந்த குறையும் இல்ல. ஆனா அவர்களுக்கு தரப்படும் பொருட்களின் தரம் வந்து குறைவாக இருக்கும்போது, அவர்களுக்கு ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லாதபோது, அவங்களுக்கு என்ன முடியுதோ அத செய்யறத நம்ம பார்க்கிறோம். ஸோ தமிழக அரசு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கு உண்மையில் நம்ம வந்து இந்த வீடியோ மூலம் அப்ரிசியேஷன்ஸ் தெரிவிக்கிறோம். நன்றியும் தெரிவிக்கிறோம். நெறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்ல இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து ஓபிடி எல்லாமே வந்து எப்படி கோவிலுக்கு வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டு போறோமோ ரிசர்வேஷன், அதே மாதிரி ஓபிடியும் வந்து ஆன்லைன் புக்கிங்க்கு கொண்டு வர போறாங்க. பத்திரப்பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல இருந்தே பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற தமிழக அரசு முன்பு இருந்த தமிழக அரசை விட சில விஷயங்கள்ல வந்து ஒரு படி மேலே போய் வந்து நல்ல ஒரு சர்வீஸ் மக்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கறது உண்டு. ஸோ தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ் அமைச்சர் அவர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியா தமிழ்நாட்டின் எல்லா கோயில்களையும் பக்தர்கள் சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா எளிதில் சுவாமி கூப்பிட்டு வர மாதிரி பாருங்க. நன்றி.